மற்றும் தாய்மார்களையும் நமது பேரவையின் தலைவர் மற்றும் செயலாளர் உறுப்பினர் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை உயர்திரு ஆனந்த் அவர்களை விளக்க உரையாற்றுமாறு நமது பட்டக்கட்டி பேரவையினுடைய தலைவர் அண்ணன் ராஜவரி அவர்களை மற்றும் நமது பட்டக்கட்டி பேரவையினுடைய பொருளாளர் அண்ணன் ஜேம்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய திருப்பாலக்குடி கிராம தலைவர் தியாகராஜன் அவர்களையும், மோர்பண்ணை கிராம தலைவர் வீரமாகாளி அவர்களையும், காரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஜான் அவர்களையும், முள்ளிமனை கிராமத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி அவர்களையும், கண்கொலாப்பட்டினத்தைச் சேர்ந்த நல்லதம்பி அவர்களையும், கண்கொலாப்பட்டினம் ஆர்சி தெருவைச் சேர்ந்த இமானுவேல் அவர்களையும், முத்து வடகனார்பட்டினத்துடைய கிராம தலைவர் நாகப்பணி அவர்களையும், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கிராம தலைவருடைய தலைவர் காளியாஸ் அவர்களையும் மற்றும் தொண்டிப்பூக்குடியை சேர்ந்த நாகஜோதி, கிருஷ்ணன், சங்கர் ஆகிய கிராம தலைவர்களை நமது பட்டங்கட்டி கடையர் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு நிகழ்ச்சி தொகுப்பு உரையாற்ற இருக்கக்கூடிய நமது பட்டங்கட்டி கடையர் பேரவையுடைய துணை செயலாளர் பாசமிகு தம்பி காளியாஸ் அவர்களையும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் கருத்துரையாற்ற நமக்கு அளப்பரிய விஷயங்களையும் நம்ம சட்டங்களையும் நமக்கு எடுத்துரைக்க வருகின்றக்கூடிய நமது சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய சகோதரர் வேலாயுதம் அவர்களையும் மருமகன் பில்சோ ரைமண்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நமது கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாசமிகு அண்ணன் துரைப்பாளன் அவர்களையும், கிழக்கு கடற்கரை மீனவ மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரி ஜெரால்டு மேரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நமக்கெல்லாம் நம்ம சமூகத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக சிப்பியிலிருந்து கிடைத்த ஒரு முத்தாக சேற்றில் பிறந்த ஒரு செந்தாமரை போன்று இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய போராளி என்னோடு திறந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த சமூகத்துடைய மக்களுக்காகவும் மீனவர் இனத்திற்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இன்னைக்கு தமிழகம் எங்கும் சூறாவளியை போன்று சுற்றுச்சூழல் நமக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைவர் பாசமிகு சகோதரர் ஜெரண்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நமது கூட்டத்திற்கு நன்றி உரை சொல்ல இருக்கின்ற திரு சிவபெருமான் அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை மற்றும் மேலும் இந்த அது மட்டும் இல்லாம யாரையும் நாம அணுகி யார்கிட்டையும் ஒரு ஒற்றுமையான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துறது இல்லை. அதுக்கு காரணமே என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஈகோ, அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ அப்படிங்கிறது இப்போ ஒரு கூட்டம் நடக்கும் அப்படின்னா ஏன் இந்த கூட்டம் அப்படிங்கிறது எனக்காக தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் நான் கலந்துக்கிறது எனக்காக தான். இந்த கூட்டத்துல ஏன் சமுதாயத்துக்கு என்ன நடக்க போகுது, ஏன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத கேட்க தான் நான் வந்திருக்கேன். அதே போல எல்லாருமே வரணும். கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, ஏன் போறோம் ஏன் வரோங்கிறத நாம தெரியாது, எதை கூப்பிட்டாங்க எதை போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை இங்க பிரதிபலிக்கணும். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி கூட்டத்தை போட்டாங்க, இதை நான் கேட்டேன், இந்த தலைவர் இப்படி பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தபடியாக நமது திருப்பாலக்குடி கிராமத்தின் செயலாளர் திரு சாமி அவர்கள் நமக்கு ஒரு அமைப்போ நம்ம நிர்வாகத்தில் நம்ம கிராமம் நினைச்சா எது செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஒன்று நமக்கு வேணும். நம்ம திறமை எவ்வளோ, நமக்கு உள்ளக்க எவ்வளோ திறமைகள் நமக்கு ஒழிச்சு கிடக்கு, அது நமக்கு தெரியாது. அப்படி திறமை இருந்தாலுமே வெளியில் போய் யாரும் நம்மளால் அதிகமான பேர் பயன்பெற முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு அரசியல் ரீதியாக போனால் எல்லா விஷயமே ஜாதி அமைப்பில் போயிட்டு இருக்கு. அதில் நம்ம பின்தங்கியது தான் நம்ம மீனவ சமுதாய பட்டாங்கட்டியார். அதில் வரைக்கும் சந்தோஷம். இதில் இன்னும் ஒற்றுமை வேணும், மக்களுக்கு இன்னும் ஒற்றுமை வேணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லா பேரும் இதே மாதிரி எப்பவும் போல ஒற்றுமையாக இருந்து ஒத்துழைச்சி எல்லாரும் இதுக்கு கலந்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லாரும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாய உணர்வோடு அனைத்து பகுதியிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உணர்வோடு மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் கடை என்கிற உணர்வோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜதேவர்களுக்கு மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து கிராம தலைவர்களுக்கும் வணக்கம். கடையர் பேரவை இப்போதைக்கு நமக்கு அவசியமாக தேவைப்படுது. இது நான் இப்போ சொல்றதுனாலையோ இதை பேசணும் அப்படின்றதுக்காகவோ உங்களுக்கு இதை நான் சொல்ல வரல.
நீங்க அனுபவப்படும் போதும் இதை நீங்க தெரிய வரும் போதும் உங்களுக்கு இதோட உறுதுணை பற்றி உங்களுக்கே தெரிய வரும். ஏன் அப்படின்னா நமக்கான ஒரு கட்டமைப்பு இதுவரைக்கும் இல்லை. அரசியல் சார்ந்து நம்மள யாராவது எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்மளுடைய அங்கீகாரத்தை எங்க காமிக்கிறது அப்படின்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய அங்கீகாரத்தை காமிக்க முடியும். ரெண்டாவது, மற்ற சமுதாயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம இங்க வெளிப்படையா சொல்லணும்னு அவசியமும் இல்லை. ஆனா நம்ம சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் மீன்ஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆளோட வளர்ச்சியை பார்த்து நம்மளுக்குள்ளே நிறைய பொறாமைகள் ஏற்படுது. அந்த பொறாமையை கண்டிப்பா தவிர்க்கணும். தவிர்க்காம இப்படி ஒரு கட்டமைப்பை நம்மளால உறுதிப்படுத்த முடியாது, பற்றி நிலைநிறுத்தவும் முடியாது. இந்த ஆனந்தனா சொன்னாங்க நம்ம வந்து இந்த ஒரு ஆனா இந்த காலகட்டம் இதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இதே சார்ந்து சாதி ரீதியா பல கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பங்கீடுகளோ அமைப்பு சார்ந்தவங்களோ அரசியல்வாதிகளோ வளர்ந்து தலைமையா வகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய இவ்வளவு ஒரு கட்டமைப்பு ஒரு மித்த ஊர்களெல்லாம் ஒரு தனிப்பட்ட நிர்வாகன்றது ஆளுமையா இல்லை. ஆனா நம்ம பேரவையும் நம்மளுடைய கலையை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள ஊர்களில் ஒரு கட்டமைப்பு இருக்கப்பட்டு ஒரு தனி நிர்வாகம் வந்து நடத்திட்டு வரோம். ஆனா நமக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து மேலே இல்லை. நம்மளுடைய கட்டமைப்பு மேலும் பலப்படுத்தணும். அதே மாதிரி தலைமை ராஜதுரையான தலைமையிலான இந்த கட்டமைப்பு மேலும் வளரணும். இதுக்காக முள்ளிமுனை கிராமத்தை சேர்ந்த கிராம தலைவர் வேலுச்சாமி, துணைத் தலைவர் ராஜபாண்டியன் மற்றும் கிராம நிர்வாகிகள் அனைவரும் இதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதை மேலும் வளர்த்துவோம். இது வளர்க்கிறதுக்கு என்ன அமைப்பு வேணுமோ அந்த உதவியை நாடுவோம், அந்த உதவியை செய்வோம். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மொத்தம் 5 பேர் தான். 5 பேர் இருந்துகிட்டு அப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வந்து உடனே ஊருக்கு வந்துருச்சு. ஊருக்குள்ள வந்த உடனே எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா எங்க ஊரே திரண்டு நிக்குதுங்க. அந்த பேரை அடுத்து அந்த பேர் பலகை எடுத்தா மட்டும்தான் இப்ப வந்து இங்க ஒரு முடிவு கூறல சாதி கலவரம் வரும்னு போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் ஊருக்கு வந்து கேட்டு வந்தாங்க. 5 பேர் தான் நிக்கிறோம். போலீஸ் ஒரு ஜீப் நிறைய வந்துருச்சு. வந்து எங்க ஊரே நிக்கிறீங்க சாதி கலவரம் எங்க ஒருத்தர் அப்படின்னு அப்ப இருக்கவங்க சொல்றாங்க 5 பேர் தான் 5 பேர் சொல்றாங்க. சமுதாயத்தில் எங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள்லாம் இந்த கூட்டத்தில் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகின்றோம். நீங்கள் இந்த கூட்டத்தில் வர வேண்டும். இன்னும் நடக்க இருக்கின்ற அனைத்து கூட்டத்திலும் கலந்து கொண்டு இன்னும் அனைத்து கிராம பெண்களிடம் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும். இந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 10 வருட காலமாக அண்ணன் ஆனந்த் அவர்கள், காளிதாஸ் போன்றவர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையிலே பல்வேறு இடத்திலே பல்வேறு போராட்டங்களை நடத்தி சென்று சேர்த்தமையின் காரணமாக நம்ம தேவேந்திர குல வேளாளர் என்ற இதிலிருந்து கடையர் என்ற இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்தோம். அங்கே அண்ணன் ஆனந்த் சொன்னதை போல சென்னையிலே அந்த திராவிட நல இயக்குனர் அலுவலகத்திலே அவங்க 5000 பேர் திரண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு 7 பேர் தான் போயிருந்தோம். அந்த 7 பேரும் அன்று உயிருடன் வந்ததே பெரிய விஷயமாக இருந்தது. அதன் பிறகு இந்த இருக்கிறதுலே சிறிய கிராமங்களுடைய எம்பிப்பட கிராமத்திலே நாம் இப்படியே போய்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய தொழில் இருக்கிறது. தொழிலை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த தொழில் போகலாம். அடுத்து வரும் சந்ததியர்கள் பல தொழில்களை கற்று அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திலே முன்னுக்கு வருவதற்கு நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கின்றது. அதை நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் சுகபோகமாக இருக்கலாம். நமக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு இருக்குமானால் முக்கியம் படிப்பறிவு. இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி கல்யாணம் நடத்துவது அவங்களுடைய வேலையை பச்சான். ஆதலால் நாம் ஏன் தாம் இன்னும் மீனவர்களாக இருக்க வேண்டும். மீனவ சமுதாயத்தை ஒத்துக்கொள்வோம். ஆனால் நம்ம எல்லாருமே எல்லா சமுதாயத்திலுமே பல வேலை இருக்குது. அன்றைக்கு மம்பட்டி பிடிச்சவங்க பிள்ளைகளுக்கு மம்பட்டி பிடிக்கல. என்ன கேட்டா நான் மெக்கானிக்கலா இருக்கேன். அன்றைக்கு இன்னைக்கு சவர தொழில் பண்ணணும் யாருன்னு கேட்டா
இன்றைய தினம் உலக மீனவர் தின விழா. நமது இந்த விழா வந்து சர்வதேச மீனவர் விழா. நம்ம சர்வதேசத்திலேயே எல்லாரும் மீனவர்கள் ஒவ்வொருத்தருடைய தினங்களை கொண்டாடுறாங்க. அதனால நம்ம சர்வதேச இந்த உலக மீனவர் திருவிழாவுக்கு பெரிய பெரிய எல்லா நம்ம பகுதியில் உள்ள மீனவ பெண்களையும் நம்ம அனைத்து தலைவர்களையும் வருக வருக என திற மாதிரி இல்லை, பல வழியில் எந்த வழியிலையோ ஒவ்வொரு கிராமத்தில் மீனவ கிராமத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்கு. அதை தீர்ப்பதற்கு அது வழி தெரியாம தெரியும். அதனால இப்படிப்பட்ட நம்மளுடைய என்ன காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல நம்ம ஒற்றுமை தான் இல்லைன்னு சொல்றாங்க. மீனவ சமுதாயத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால நிறைய பின்னடைவு போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம சமுதாயம் மேலும் மேலும் நம் வளர்வதற்கு ஒற்றுமை தான் காரணம். இன்று மாவட்ட தலைவர் இருந்தாலும் மாநில தலைவர் ஆகக்கூடிய இந்த இருக்க உள்ளங்கள் நல்ல உள்ளங்களால் வரைகிறார்கள். ஒற்றுமை வேண்டும். அதோடு அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். இந்தியாவில் உள்ள மீனவர்களில் ராமநாதபுரத்திலும் தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் மட்டும்தான் மிகச்சிறந்த மீனவர்கள். மற்ற எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் மீன்பிடிப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளவர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மட்டும்தான் மீனை தாண்டி முத்து குளிப்பவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள். வேறு எங்கும் கிடையாது. இந்த முத்து குளிப்பது, இந்த குளிப்பதனால் எத்தனையோ நாடுகள், ஐரோப்பிய நாடு, பல நாடுகளுக்கு இந்த முத்துக்கள் விற்பனையாகி இருக்கிறது. ஆனால் அதை கிராமத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு தனித்தனியா பேசி, கூட்டம் சார்ந்து பேசி இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தமிழ்நாடு பட்டங்கட்டி பேரவையோட நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து கிராம நிர்வாகிகளையும் கிராம மக்கள் அழைத்து வந்த அனைத்து தன்னார்வலர்களுக்கும் இந்நேரத்தில் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் எதுக்குன்னா நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கான கூட்டம் இல்லை. முதல்ல அதை தெரிவிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிர்வாகிகளை மட்டும் வச்சு நடத்தின கூட்டத்துல நாங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம். அப்பையும் ஒற்றுமையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 6 மாசம் கழிச்சு மறுபடியும் இதே ஒற்றுமையை குறித்து பேசுறது மிக கவலைக்கிடமா இருக்கு. நம்ம ஏன் நம்மளுடைய உரிமைகள் சார்ந்து கேட்கணும்னா நம்மள்கிட்ட பவர் இருக்கணும். அந்த பவர்ங்கிறது மனித சக்தின்னு சொல்ல, ஒரு ஓட்டு தான் நம்மளை நிர்வகிக்குது. நம்மள அரசியல் கட்சிகள் நம்மளை தேடி வர வைக்குது. இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல மீனவ தினம் கொண்டாடப்படுது. மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க, மத்திய அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க மீனவர்கள் யாரை நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேற்று சமூகத்தை நினைக்கிறாங்க. ஒரு பட்டக்கட்டி மீனவர்களையும், மீனவர்ங்கிறதே நம்மளுக்கு ஒரிஜினலா பார்த்தோம்னா நம்ம மீனவன் லிஸ்ட்லயே இல்லை. ஒரு பரிசல்ல மீன் பிடிக்கிறவனா, ஒரு குளத்துல ஏரியில மீன் பிடிக்கிறவர்களோட பட்டியல்ல தான் மீனவ பட்டக்கட்டி ஏறி இருக்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய உரிமைகள், நம்ம இந்த ஜாதி, நம்ம கடலும் கடற்கரை கடலோடிகளுக்கு ஒரு 4 அறைக்குள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம மீனவன், நம்மளால எல்லாரும் சாதிக்க முடியும். அப்படி நீ மீனவன்கிறத யாரு அங்கீகரிக்கிறது? அரசு உன்னை மீனவன் அங்கீகரிக்குதா? உன்னை குரலுக்கு சரிசாக்கிதான் கேட்டா உண்மையிலேயே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னா நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய கிராமத்துல நடக்கிற உட்பூசல்கள்னாலேயே நிறைய நம்மளுடைய பவர்களை வேஸ்ட் ஆக்கிட்டு ராஜதுரை அவர்களே மற்றும் இந்த முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாலைக்குடி, மோர்பண்டை, காரங்காடு, முள்ளிமனை இருக்கக்கூடிய இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியை பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்களை முக்கியத்துவம், ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த தமிழ்நாடு பட்டங்கட்டியர் பேரவைக்கு மிகுந்த நான் நன்றியவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், நம்ம சகோதரி ஜெரால்டி மேரி ஒரு விஷயத்தை ஆழமாக சொன்னார்கள். மீனவ சமுதாயத்திலே ஒரு சில சமுதாயம் மட்டும்தான் சில அரசியல் செய்து தன்னை மீனவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டிருந்தால் மீனவர்களிலே அதிகமான வாக்குகளை தேடி பார்த்தால் அது பட்டாக்கட்டி கடையாக தான் இருக்கும்.
மற்றொரு விஷயம் நல்லா கேட்டு பாருங்க, கடல் வளத்தை அழிக்காமல் நாகரிகமான முறையில் வரும் தலைமுறைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று என்று மீன்களை பிடிக்கக்கூடியவர்கள் வந்து பட்டாங்கட்டிய சமுதாய மக்கள் தான். அதை வந்து நம்ம ஆழமா நம்ம வந்து சென்று பார்த்தோம்னா இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சமுதாயம் வளர வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் தான் நமக்கு தேவை. 1 கல்வி, 2 அரசியல், பொருளாதாரம். இது 3 இருந்தால் தான் நம்ம 3லையும் ஜெயிக்க முடியும். இப்ப கல்வியே பொருளாதாரம் இருந்தால் தான் அரசியலை ஜெயிக்க முடியும். அரசியல் இருந்தோம்னா கல்வி வேணும், பொருளாதாரம் வேணும். சில அரசியல்வாதிகள் வந்து கல்வி இல்லாம ஜெயிச்சு கொண்டு போவாங்க, பொருளாதாரம் இல்லாம ஜெயிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஒரு சமநிலையில நம்ம வரல. ஒரு கட்சியில வந்து எல்லா கட்சியிலும் இருக்கோம், ஒரு சில கட்சியில ஒரு சில பொறுப்புகளை வாங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை நம்ம இன்னும் வாங்க முடியாத சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, நம்ம இன்னும் வந்து இந்த பொருளாதாரத்துல மேம்படுத்தி போகணும். பொருளாதாரத்துல சமாதானத்தை இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் சூழல்ல தான் இருக்கும். மிகப்பெரிய அழகான செல்வம் என்று சொல்லுவாங்க. திருவள்ளுவர் திருக்குறளை வாசிக்கும் போல ஒரு மனிதன் வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பின்னோக்கி போகாம வெற்றி அடையணும்னா அது அடங்காத செல்வம், பணம் வந்து மிகப்பெரிய அளவுல வேணும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தினா நம்ம அரசியலை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கிறது. ஒருவேளை அந்த காலகட்டத்தை உடைத்திருந்து சில ஒரு சிறு சமூகங்களோட நம்ம அந்த அரசியலை ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை நீங்க திரும்பி பார்த்தா கூட, திமுக பார்த்தா கூட நீங்க அந்த சமூக சூழல்ல இருக்கும், அந்த பட்டியலின அந்த சாதி சான்றல் பிரச்சனையில இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துவரா அங்கிட்டு இருந்தா பேக்வர்ட் கிளாஸ்ல வந்துடுறோம், இந்துவா இருந்தா இங்க எஸ்சி இதுல வந்துடுறோம். அப்ப நம்ம ரெண்டையும் ஒருங்கிணைச்சு ஒரே இதுல வரணும். பிற்படுத்தப்பட்டவரா இருக்கணும், இல்லைன்னா மிகவும் பிற்படுத்த, அதாவது எம்பிசி, அதை நம்ம ஆய்வு பண்ணணும். அதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கு கருத்து கேட்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பட்டாங்கட்டியர் பேரவை வந்து அதை வந்து செயல்படுத்திட்டு என்ன உங்களுடைய கருத்தை கேட்காம நம்ம இப்படி செஞ்சு நம்ம அதனால போராட்டத்தை கொண்டு போனோம்னா இன்னொருத்தர் வந்து கிளம்பி வருவாப்புல, இன்னொரு டீம் இல்ல இது இப்படி கிடையாது, இப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அரசு அதிகாரிகள் பார்ப்பாரு, உளவுத்துறைகள் பார்ப்பாரு. அப்பதான் நம்ம முதல் படி அதுதான். அடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அரசின் தலைவர் அந்த செய்தியாக்கணும். செய்தித்தாள்ல அந்த இதுல நல்ல செய்தி ஆச்சு, அந்த நம்ம அந்த வேளாண் இதுல அதை நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டு போனேன். இந்த மாதிரி நம்ம திரும்ப நான் தான் சொல்றேன், நம்ம பேச வேண்டாம், செயல்படுத்துவோம். செயல் வருவதை நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம், அவளுக்கு சப்போர்ட்டாவது இருக்கும். ஒண்ணு நம்ம அவளை வந்து குறை சொல்ல, ஒண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அவள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். சில பேர் என்ன பண்றாப்புல, நம்ம எங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அது என்ன பண்ணுவாப்புல, இதை ஒரு குறை சொல்லுவாப்புல, இதை வந்து இப்படி பண்ணா இது சரியில்லை, அது வந்து இப்படி சரியில்லை. எல்லாத்தையும் கலந்து ஆலோசி செயல்படுத்தி மீண்டும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஒரு கூட்டத்தை போடணும். ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி கூட்டத்தை போடணும், இங்கேயும் கூட்டத்தை போடணும். இது முன்னால செயல்படுத்தி நம்ம விரைவாக இது இளைஞர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னோடிகள் அனைவருக்கும் யாராவது பேர் ஏற்பட்டிருந்தா, அதாவது சரி நன்றி உரை வழங்க காத்திருக்கும் அன்பு சகோதரர் சிவபெருமான் அவர்களுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தின் பிறகு ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம் மீனவர்கள் வருவாய்த்துறையிடம் சென்று அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது முதலில் அதாவது மோர்பனையில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முதுகலை பட்டம் பெற்ற ஒரு மாணவிக்கு அது திருமண உதவி வாங்குவதற்காக அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி அதோடைய நகலை எடுக்க போகும்போது அந்த நகலில் வந்தது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேளாளர் என்று தான் வந்தது. உடனே நான் ஆனந்தனுக்கும் மற்றும் சட்ட ஆலோசகர் வேளாண் அவர்களுக்கும் காளிதாஸ் மற்றும் பெரியவர்களுக்கும் நான் தொடர்பு கொண்டு நாம் இன்னும் இவ்வளவு நாள் போராடி திரும்பவும் அந்த தேவேந்திர தான் வந்திருக்கு, நம்ம எப்படி நம்ம போராடுறோம், மக்கள் நம்மளை எப்படி நம்புவாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க யார்கிட்ட அப்ளை பண்ணீங்களோ பிஓ போய் பாருங்க சொல்லுவாங்க. நம்ம சமுதாயத்துக்காரங்க யாராவது ஒரு ஆள் இருந்தா அந்த இடத்துல நம்ம போய் நம்ம நிக்க வர, அப்ப நம்ம வந்து ஏத்து விடணும். நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு அவன் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒதுக்கி வைக்கலாம். பார்ப்பாங்க இதெல்லாம் வேலை போடா வீடு. அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. ஒரு மேடை பேச்சாவோ இல்ல வந்துட்டு போற காட்சியாவே இருக்காதீங்க, செயல்பாட்டை காமிங்க. ஏன்னா அரசியல்ல வந்து எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு.
சில மக்கள் நான் பெருமைப்பட்டிருக்கேன். இப்போ உள்ள இந்த மகளிர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எடுத்து ஆண்களுக்கு நிகராகவே பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. வளர விடுங்க. கலர் சொன்ன மாதிரி, கரணன் சொன்ன மாதிரி, சரவணன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு சமம் கொடுங்க. அவங்க தான் எல்லா விஷயம் எடுத்து போவாங்க. இன்னொரு விஷயம், ரோட்ல போராடுறதோ மற்ற இடத்துக்கு முற்றுகிறதோ மகளிர் மிச்சம் யாரும் கிடையாது. மகளிர் தான் முன்னாடி அரசாங்கம் பயன்படுது. அதனால ஒரு முன்னிலைப்படுத்துங்க. அது அதுபோக இன்னொரு மற்ற விஷயங்கள்ல இந்த ஜீவோ ஆய்வுகள் மிகப்பெரிய ஒரு சில ஆவணங்கள்லாம் நிறைய தயார்படுத்தி வச்சிருக்கோம். என்கிட்ட நிறைய ஆவணங்கள் இருக்கு. பற்றி அது சில ஆவணங்கள் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கோம். என்கிட்ட வந்து நிறைய கட்டுக்கட்டா சில ஆவணங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா வழக்குகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கோம். எதுக்காக அவங்களை பேப்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ நான் வாசிக்க போறது இல்லை, அதே டைம் எடுக்கிற போறது இல்லை, சில ஆவணங்களை மட்டும் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்காக இங்கே வச்சிருக்கேன். அதில் சில ஒன்று மட்டும் நான் இங்கே சொல்றேன். குறிப்பாக எல்லாரும் ஓலைச்சுவடிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி தான் இது. நம்மள்கிட்டே இது இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி செம்புப்பட்டையும் இருக்கு. தெரியுதா? இதுவும் ஓலைச்சுவடிய கலர் செராக்ஸ். அதே போல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் கோயில் இருக்கக்கூடிய 135ஆம் ஆண்டு அப்பத்தினால் ஒரு குரு பூஜை நடக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொரு வருஷமும் இங்கே நம்ம சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மண்டல பூஜை நடக்குது. அது நம்ம சமுதாய மக்கள் தான் நடத்துகிறாங்க. அதுக்கான ஒரு ஃபோட்டோ காப்பி. அதே மாதிரி ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய மன்னர் மறைச்சாட்சிகள், அதில் நம்ம சமுதாயத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. பட்டங்கட்டிங்கிற அப்படிங்கிறது தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பேச்சில் பேசலாம் கூட, இது ஒரு ஆவணமாக நம்மகிட்ட இருக்கு, எல்லா ஆவணங்களுமே இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இதுலையுமே ஸ்பெசிஃபிக்காக 1542ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்த தூயர் சவேரியார் அடர்ந்த பனைமர காடுகளும் பணம் மேடுகளும் நிறைந்த வேர்க்காடு என்ற இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஒருவரான இது மூலமாக இருக்கக்கூடிய 1986ஆம் ஆண்டு அந்த தந்தை காரித்தூரியார் காலத்தில் ஆலயம் அமைத்ததாக அந்த இருக்கக்கூடிய இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்வீக குடிகளான பட்டங்கட்டி கடையர் சமுதாய மக்கள். ஸோ இந்த ஒரு லைனுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். இதுவும் நம்ம இருக்கு. 1700 காலத்துக்கு முன்னாடி காலத்துலையுமே நமது பட்டங்கட்டிங்கிறது அந்த பேர் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற விரும்பப்படுறவங்க கைதணும். எங்களுக்கு கடையர் வேண்டாம் அதுக்காக நான் சொல்றேன். அதுலையுமே நம்ம பிசியாக தான் இருந்திருக்கோம். இப்போ வந்து எஸ்சிங்கிற விஷயத்தை வெளியில கேட்க முடியல, போக முடியல, ஒரு சொன்னா கூட நமக்கு சுருக்குன்னு குத்துது. அவங்களும் மனிதர்கள் தான் இருந்தால் நம்மளால அது ஒரு மிகப்பெரிய இழிவான சொல்லாதான் நம்ம கருதுறோம். அது இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நமக்கு அது வலிக்கும் போது வழியா இருக்கு. அதே படத்தில் அதே தேவதர் உள்ள வேளாளர் இருக்கக்கூடிய நபர் இருக்காங்களே, அவங்களும் அந்த வழி இருக்குதான் செய்யும். ஆனால் நம்மளை மட்டும் பண்ண முடியல. ஆனால் நாம அங்கிருந்து வரல. நம்ம 1976 தான் என்ன பண்றோம், எஸ்சிங்கிற கம்யூனிட்டிக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுக்கு முன்னாடி 1935 ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. கெஜெட்ல பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே கொண்டு வந்த ஆவணங்கள் இருக்கு நம்மகிட்ட. அந்த ஆவணங்கள் எப்படி நிறைய ஜட்ஜஸ் பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்லாம் இருக்கு. அது மக்களுக்கு அரசுக்கு போய் சேரல. நம்ம வந்து அறியாத்தனமா இருந்தோம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்குள்ள மீனவர்கள் வந்து படிப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ சமுதாயம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. மீன் உற்பத்தி ரீதியாகவும் அதை வியாபாரம் செய்யக்கூடிய ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 1997ஆம் ஆண்டு இந்தியாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியிலே ஒன்று கூடி நம்முடைய மீனவ சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமைக்காக நாம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக போராட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூட்டம் போட்ட அந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தான் உலக மீனவர்கள் தினமாக இந்த 40 நாடுகளும் கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டிலும் கடற்கரை ஓரங்களிலே
மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா உலக மீனவர் தின விழாவையும் மீனவ சமுதாயம் சாதிகளை கடந்து மதத்தை கடந்து நடத்துகிறது. அதற்கு நேர்மாறாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உப்பூரில பட்டங்கட்டி கடையர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதி உலக மீனவர் தின விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும் மீனவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறை மீனவர்களாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கடல் வளம் நமக்கு விவரம் தெரிந்து எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். நம்மால் அழிக்கப்படாத இந்த கடல் வளத்தை இந்தியாவுடைய அரசாங்கம் நார்வேவோடு ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்து விசைப்படகை அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு கடலிலே கடல் வளம் முற்றுமுடிதாக அழிக்கப்பட்டு விட்டது. கடற்கரையோரத்திலே இருக்கக்கூடிய அரசனுடைய உதவியோடு மிகப்பெரிய தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள், அணு உலைகளை எல்லாம் வைத்து அதனுடைய கழிவுகள் கடலிலே கலந்ததனுடைய ஒரு இன்னொரு பாதிப்பாக கடல் வளம் அழிக்கப்பட்டு விட்டது. கடற்கரையிலே இருந்து மீனவர்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்த கடற்கரை பகுதிகளை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுடைய வியாபார தளமாக மாற்றுவதற்கு நம்மை ஆளக்கூடிய ஆண்ட அரசுகள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்து மீனவர்களை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு இந்த கடற்கரை பகுதியையும் கடல் பகுதியையும் மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுடைய வியாபார தளமாக கடலுக்குள்ளே காற்றாலை போடுவது, கடலுக்கு அடியிலே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் என்று எரிவாயுக்களை எழுப்பது என்று பல்வேறு திட்டங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசாங்கம் நம்மை கடலிலிருந்தும் கடற்கரையிலிருந்தும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. கடல் வளம் ஒரு பக்கம் அழிந்து விட்டது. ஆக எதிர்கால நம்முடைய தலைமுறை மீனவர்களாக வாழ்வோமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியிலேதான் இன்றைக்கு நம்முடைய கடையர் சமுதாயமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடையர் சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்கா, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை என்று எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள். நான் அதிலே மாறுபட்டு நிற்கின்றேன். கடையர் சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஒற்றுமை இருக்கிறது. ஒற்றுமை இருந்ததால் தான் இத்தனை ஆண்டு காலம் நம் தொடர் ஒரு முயற்சியுடைய பலனாக இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். எனக்கு விவரம் தெரிந்து என்னுடைய தாத்தா இந்த பட்டங்கட்டிய சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காக இதே பல்வேறு கூட்டங்களை நடத்தினார். என்னுடைய அப்பா பல்வேறு கூட்டங்களிலே கலந்திருக்கின்றார். இன்றைக்கு நானும் கலந்திருக்கின்றேன். நாளை நம்முடைய பிள்ளையும் அதிலே கலக்கும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறது. ஏறக்குறைய ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே 7 கிராமத்திலே ஒன்று கூடி இருந்த பட்டங்கட்டிய சமுதாயம் 8 கிராமமாக வடத்துக்கு ராமநாதபுரத்தில் இருந்து 15 கிராமமாக ஒன்று கூடி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒற்றுமைதான் நம்முடைய காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு தன்னம்பிக்கை இல்லை, விடாமுயற்சி இல்லை. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். 5 கூட்டத்திற்கு போவோம், 10 கூட்டத்திற்கு போவோம். இன்றைக்கு காளிதாசும் அண்ணன் ராஜதுரையும் ஆனந்தவர்களும் இன்றைக்கு ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒத்துழைப்பு இல்லாததால் ஒரு சலிப்பு தன்மை ஏற்படுகிறது. அந்த சலிப்பு ஒரு விடாமுயற்சியை கைவிட செய்கிறது, அவர்களுக்கு தன்னம்பிக்கையை இழக்க செய்கிறது. அதுதான் இங்கே இருக்கிறதே தவிர ஒற்றுமை இல்லாமல்லாம் இல்லை. ஒற்றுமை இருக்கிறது. ஒற்றுமை இருக்கிறதால் தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஊரிலே நிர்வாகத்தை எடுக்கின்றோம், வரி போடுகின்றோம், ஒட்டுமொத்தமாக வரியை வசூல் செய்கின்றோம். நம்முடைய கோயிலிலே இருக்கக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய கோயிலுடைய திருவிழாவை ஒன்றாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அங்கு ஊருக்குள்ளும் ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு எல்லா கிராமமும் ஒன்றாக இணைந்து நாம் அணிதிரள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமும் இருக்கிறது. ஆனால் வழி நடத்துபவர்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லாத ஒரு காரணம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சற்று தொய்வு விட்டு இருக்கிறது என்பதால் இங்கே நிதர்சனமான உண்மை. எனக்கு முன்னாலே பேசிய ஐயா அவர்கள் சொன்னார், நான் தான் முத்து குளித்தவர்கள், நமக்கென்று ஒரு பாண்டியாவதி என்ற ஒரு பட்டம் இருக்கிறது என்று சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு ஏன் இந்த ராமநாதபுரத்தினுடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையர் சமுதாயம், பட்டங்கட்டி கடையர் சமுதாயம் பிரித்தவர்களாக மாறியதற்கு காரணம் முத்து குளித்தல் ஒரு காரணம். முத்து குளித்து பாண்டிய மன்னர்களுக்கு கொடுத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாத அரபு நாடுகளில் இருந்து வந்த முஸ்லிம்கள் இந்த கடற்கரை பகுதியிலே முத்து குளித்துக் கொண்டிருந்த இந்த பரதவர் ஒட்டுமொத்தமாக
கடையர்களிலிருந்து பரவலிலிருந்து அனைவரும் முத்து குளித்தார்கள். இவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து நம்முடைய மக்களை அழித்த பொழுது இவர்களை காப்பாற்றியவர்கள் போர்த்துகீசியை கிழித்தவர்கள். அந்த போர்த்துகீசியை கிழித்தவர்கள் நான் உங்களை இஸ்லாமியர்கள் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் பின்னால் வாருங்கள் என்று போர்த்துகீசியர்கள் சொன்னதினுடைய காரணத்தால் இன்றைக்கு ராமநாதபுரத்துடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டங்கட்டி கடைகள் கிழித்தவர்களானார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. இல்ல அவங்க ஏதாவது பேண்டு கொண்டு வந்திருக்கேன் நம்மளை இருக்கிறாங்களா? இது போலதான் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த மதம். அங்கே இருப்பவர்கள் பிரித்தவர்களாக இருக்கலாம், இங்கே இருப்பவர்கள் இந்துவாக இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய மனதை பொறுத்து, வழிபடக்கூடிய கடவுளை பொறுத்து இருக்கிறது. ஆனால் நாம் ஜாதியாக ஒன்றாக இருக்கின்றோம். நாம் எங்கு சென்றாலும் நானே வேணாம்னு சொன்னாலும் என்ன கடையனா தான் பார்ப்போம். நானே இல்லைங்க நான் அந்த ஜாதியை இல்லைன்னு வாய முடிக்கு போனாலே இவன் என்ன ஜாதி, இவன் கடையன் அப்படித்தானே பார்ப்பான். நாமே விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் இந்த சாதியிலே பிறந்து விட்டோம். ஆனால் நாம் பிறந்த இந்த சாதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதற்கு பல எடுத்துக்காட்டு என்னுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். அதுபோல இங்கே வருபவர் அண்ணன் கூட ஒரு தவறாக கூட நினைக்கலாம். எனக்கு ராமேஸ்வரம் தீவுக்கிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. 30 ஆண்டுகள் நான் இந்த கடையர் சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு பலர் தயாராக இல்லை. பல்வேறு இடையூறுகள், பல்வேறு அவமானங்கள், பல்வேறு அசிங்கங்களை தாங்கி இன்றைக்கு நீங்கள் எல்லாம் என்னை புகழ்ந்து சொல்லும் பொழுது நான் நினைத்துக் கொண்டேன், இவ்வளவு பெருமையும் எனக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்த காரணத்தினால் நான் இந்த மேடையிலே ஒரு சிறப்பு பேச்சாளராக வந்து உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். 2016 சட்டமன்ற தேர்தலிலே முதலாக ராமேஸ்வரம் தீவுகளிலே ஒரு கடையன் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன். நான் போட்டியிட்ட பொழுது 21 பட்டங்கட்டிய சமுதாயம் எனக்கு எதிராக இருந்த அதிமுக வேட்பாளரை ஆதரிக்கிறது என்று நம்முடைய சமுதாயத்துடைய தலைவர்கள் ஒன்றாக கூடி அந்த வேட்பாளருக்கு பொன்னாடை போர்த்தி அதை பத்திரிகை செய்தியாக்கினார்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருவன் வேட்பாளராக இருக்கிறான், அவன் வெற்றி பெறுவான், தோல்வி அடைவான், அது வேறு விடயம். ஆனால் நம்முடைய சமுதாயம் அவனை தூக்கிவிட வேண்டும், அவனுக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்பதை தாண்டி நாங்கள் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வாக்களிப்போம் என்று பத்திரிகையில் செய்தி வரும் வரைக்கும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் நான் இது மாதிரி பல உதாரணங்களை அடுக்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இடையூறுகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு நான் வந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். நான் இருக்கக்கூடிய கட்சியிலே தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற 2வது இடத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும். அதே போலதான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நாம் முன்னோக்கி நின்றால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். இன்றைக்கு ஜாதிதான் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு அதிகாரத்திற்கு வருவதற்கு, ஒரு வேலை கிடைப்பதற்கு, அரசியல் கட்சிகளிலே பொறுப்பு கிடைப்பதற்கு எல்லா இடத்திலும் ஜாதிதான் பார்க்கப்படுகிறது. ஜாதிதான் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. அப்படி ஜாதி சரியாக இருந்தால் தான் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் கரவேற்றி கட்டிக்கொண்டு பல கட்சி கூட்டங்களுக்கு செல்லலாம், பல கட்சி தலைவர்களுக்கு பின்னால் நிற்கலாம். ஆனால் நீ என்ன ஜாதி, உன் ஜாதியினுடைய பலம் என்ன, உன் ஜாதி உனக்கு பின்னால் வருமா என்கின்ற கணக்கை கட்சியினுடைய தலைவர் பார்ப்பார்கள். நம்முடைய ஜாதியை இங்கே தமிழ்நாட்டிலே சில ஜாதிகளை கணக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த ஜாதியினுடைய எண்ணிக்கை என்ன, இந்த ஜாதியினுடைய வலிமை என்ன, இந்த ஜாதியினுடைய தலைவர் சொன்னால் அத்தனை பேர் கேட்பாளர்களா என்று தமிழ்நாட்டிலே பல ஜாதிகளை உதாரணப்படுத்தக்கூடிய வகையிலே பல ஜாதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜாதியை பணம் கொடுத்தால் ஓட்டு போடுவார்கள் என்கின்ற கணக்கின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜாதியை பார்க்கிறார்களே தவிர இந்த ஜாதியினுடைய தலைவர் கையை ஓங்கினால் அவருக்கு பின்னால் இந்த ஜாதி அணிதிரண்டு வருமா என்கின்ற கேள்வி இன்றைக்கும் கேட்கப்படுகிறது. அதனால்தான் நமக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காத கரைவேட்டி கட்டிக்கொண்டு கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு பட்டங்கட்டி கடையர் சமுதாயம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு நிச்சயமாக முடியும். இன்றைக்கு பல ஜாதி கூட்டங்களுக்கு அரசு ஊழியர்கள் போக மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஜாதிக்கு அருமை சகோதரர் ராஜா கண்ணு, சமயத்தேவன் போன்ற, சிவகுருவன் போன்ற அரசு ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு பின்னாலே நின்று இந்த சமுதாயத்தினுடைய
வளர்ச்சிக்கு உதவுவதற்காக அரசு ஊழியர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் பிறந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நமக்கு பின்னால் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பல சமூகம் நம்மை விட கீழ் நிலையிலே இருந்த சமூகம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா மட்டத்திலும் உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த பிறகாவது நாமும் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம், ஒரு வெறி, ஒரு லட்சியம் நமக்கு வர வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய தன்னம்பிக்கையை நாம் இழந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர் வழக்கறிஞர் சொன்னார், இங்கே நாம் கடையனாக இருக்க வேண்டுமா பட்டங்கட்டியராக இருக்க வேண்டுமா என்று. பட்டங்கட்டியர் என்பது சாதி கிடையாது, கடையர் என்பதுதான் சாதி. பட்டங்கட்டியர் என்பது ஒரு சாதி தலைவர், ஊர் தலைவர். இன்னைக்கு ஊரினுடைய நிர்வாகம் என்று சொல்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களை பஞ்சாயத்தார் என்று சொன்னோம். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களை கிராம முக்கியஸ்தர்கள் என்று சொன்னோம். அதுபோல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களை, ஒரு ஊருடைய தலைவர்களை பட்டங்கட்டியர்கள் என்று அழைத்தார்கள். கடையர்கள் அல்லாத பர்வத ராஜகுலத்திலே பட்டம் கட்டி இருக்கிறது, கல்லர்களிலே பட்டம் கட்டி இருக்கிறது, பறவர்களிலே பட்டம் கட்டி இருக்கிறது. ஆக பட்டம் கட்டி என்பது ஒரு பட்டம், ஊர் தலைவர்கள். அதுதான் இங்க. அதை சாதியா சேர்க்க முடியுமான்னா இல்ல. அதுக்கு பல சாதிகள்ல பல பட்டங்கட்டிகள் இருக்கிறாங்க. இந்த பட்டங்கட்டி நீ யாருன்னு கேட்கக்கூடிய வகையில வழக்கு கூட நடக்குது. நாங்கள் தென்காசியில் இருக்கக்கூடியவங்க, நாங்க தான் பட்டங்கட்டி, ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க பட்டங்கட்டி இல்ல, அவங்களுக்கு அப்படி பட்டங்கட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆக பட்டங்கட்டி என்பது சாதி கிடையாது, கடையர் தான் சாதி. ஆனால் இதிலே நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. கடையர் என்பதை வேளாளர் பட்டியலிலே சேர்த்து, அங்கே தேவேந்திர பல்லர்களோடு சேர்த்து தேவேந்திரகுலம் 7 ஜாதிகள் சேர்த்த அந்த ஜாதியிலே கடையர் என்கின்ற வேளாளர் பிரிவு இருக்கிறது. எனவே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. கடையர் என்றால் வேளாளரா, கடையர் என்றால் மீனவரா என்ற குழப்பம் இருக்கிறது. அதனால்தான் மீன்வள கல்லூரியிலே இடஒதுக்கீடு, மீனவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு பட்டியலிலே கடையர்களுக்கு கிடையாது. பறவர் இருக்கிறார்கள், முக்குவர்கள் இருக்கிறார்கள், பர்வத ராஜகுலம் இருக்கிறது. ஆனால் கடையர் இல்லை என்ற மீன்வள கல்லூரியினுடைய இடஒதுக்கீட்டில். காரணம், கடையர்கள் வேளாளர் பட்டியலில் இருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களிலிருந்து வேறுபட்டு காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்து எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூரை சேர்ந்த கடற்கரையோரம் வாழக்கூடிய பட்டங்கட்டி கடையர் நீங்களாக என்கின்ற ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் நாம் ஒரு உத்தரவாதத்தை வாங்கி இருக்கின்றோம். அது முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை. அதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய பொறுப்பாளர்கள், ஆனந்த் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மண்ணு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள், முதலமைச்சரை சந்திப்போம் என்று. அதற்கு கூட நான் என்னுடைய தலைவர் மூலமாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், வாருங்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆக நம்முடைய ஜாதி என்பது கடையர் தான். அதிலிருந்து வேளாளர் என்று பிரிவதற்கு ஒரு பட்டங்கட்டியை நாம் இணைத்துக் கொண்டு கடையர், பட்டங்கட்டி கடையர் என்கின்ற அடையாளத்தோடு தற்போதைக்கு இருப்போம். ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முக்குவர்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பறவர்கள், இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நாம் பட்டங்கட்டி கடையர்களாகிய நாம், நம்மை தாண்டி இருக்கக்கூடிய பர்வத ராஜகுலம், செட்டியார்கள், பட்டினவர், சின்ன பட்டினவர், பெரிய பட்டினவர், உமனர், திமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய மீனவர்கள் இலக்கியங்களிலே இந்த கடலிலே நெய்த நிலத்து மக்களாக தமிழ் கூறும் நல்லுறவும் சொன்னதை 5 நிலங்கள். அந்த 5 நிலங்களான கடலும் கடல் சார்ந்த பகுதியிலே வாழ்ந்த நெய்த நிலத்தவர்கள், பரதவர்கள் என்கின்ற வரலாற்று ஆய்வுகள், வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கிறது. கடலிலே மீன் பிடித்தவர்கள் பரதவர்கள் என்று. அந்த பரதவர்களாக எங்களை அறிவிக்க வேண்டும் என்று எப்படி வளையர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து முத்திரையர்கள் என்றார்களோ, எப்படி சத்திரியர்களும் படையாட்சியும் பள்ளியும் ஒன்றாக இணைந்து எங்களை வன்னியர்கள் என்றார்களோ, எப்படி பல்லர்களும் பன்னாடியும் குடும்பமும் ஒன்றாக இணைந்து எங்களை தேவேந்திர வேளாளர்கள் என்றார்களோ, அதுபோல கன்னியாகுமரி முக்குவர்களில் தொடங்கி சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினவர், செட்டியார்கள் எல்லாம் இணைந்து எங்களை பரதவர்கள் என்று அரசாணை தர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இப்பொழுதைக்கு பட்டங்கட்டி கடையர் என்று வாங்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக இணைக்கும் பொழுது நாம் பரதவர்களாக இணைந்தால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிலே நாம் பேசப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்ல முடியும். இங்கே 1 கோடி பேர் இந்த கடற்கரை பகுதியை பரதவர்களாக நாம் ஒன்றிணைந்தால் கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும், பழவேற்காடு வரைக்கும் 1 கோடி பேர் மீன்பிடிக்கக்கூடிய பரதவர்களாக ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை என்றால் பழவேற்காடிலே தொடர் வண்டியை நிறுத்தக்கூடிய வலிமை ஏற்படும். நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை என்றால் கன்னியாகுமரி துறைமுகத்திலே படகுகளை நிறுத்தக்கூடிய ஒரு வலிமை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான எதிர்கால ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பிற்கு முன்னால் நாம் ஒன்றாக நின்று நாம்
அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும். அரசியல் தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நாம என்ன வலை போடணும், அந்த வலையில என்ன மீனை பிடிக்கணும், எதை பிடிக்க கூடாது, நாம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன உடை உடுத்தணும், எல்லாத்தையும் முடிவு செய்வது அரசியல் தான். சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான் அங்கே முடிவு செய்கிறது. 54 உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்க கூடாது என்பதை நாடாளுமன்றம் தான் முடிவு செய்கிறது. இன்றைக்கு அது சட்டமாக்கி இருக்கிறது. நாம் பிடிக்க முடியவில்லை. கடல் அட்டை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய வருவாய் பெறக்கூடிய கடல் அட்டையை நாம் பிடிக்க முடியவில்லை. சுறாவை பிடிக்க முடியவில்லை, சங்கை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நாடாளுமன்றம் முடிவு செய்தது. ஆக அரசியல்வாதிகள், மீனவர் நலனில் அக்கறை இல்லாத அரசியல்வாதிகள் எடுத்த ஒரு முடிவு. ஆனால் அதை மாற்றுவதற்கு மீனவர்களாகிய நாம் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும். அரசியல் கட்சியிலேயே நமக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் இன்னும் கொடி பிடிப்பவர்களாக, கோஷப்படுவர்களாக இல்லாமல் அரசியல் அதிகாரத்திலே நாம் பல சமூகத்தை நமக்கு பின்னால் அணிதிரட்டும் வலிமை படைத்தவர்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாவதற்கு நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒரு அணியாக திரட்டி அவர்களை அரசியல் அதிகாரம் பிடிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிக்கு நான் துணையாக இருக்கிறேன். நான் கட்சி பாகுபாடு, கட்சிலாம் எனக்கு 10 ஆண்டுகள் நான் ஓட்டு போடுற ஆள்லாம் கிடையாது. நான் தேர்தலை திருடர் பாதை என்று புறக்கணித்தவன். நான் ஒரு மாவோயிஸ்ட் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அமைப்புகளில் ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய வாழ்க்கையை தொடங்கியவன். எனக்கு 10 ஆண்டுதான் அரசியல். எனவே நான் இந்த சமூக மக்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக களத்திலே நிற்கிறேன். நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் வளர்ச்சிக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் என்னை அணுகுங்கள். இன்றைக்கு நான் இந்த ராமேஸ்வரம் தீவுக்குள் இருக்கக்கூடிய 7 கிராமத்தினுடைய ஒன்றான ஓடைக்குடா கிராமத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். எந்த ஒரு மாற்றத்தை கிராமம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அந்த ஒரு முன் உதாரணமாக ஓடைக்குடா கிராமத்தை மாற்றி நீங்கள் எல்லாம் பேசுகின்ற ஒரு இடத்திற்கு கல்வியிலும், பொருளாதாரத்திலும், தொழில் வளர்ச்சியிலும், அரசியல் அதிகாரத்திலும் இந்த 15 கிராமங்களிலே ஓடைக்குடா கிராமம் முதன்மையான இடத்திற்கு வரும் என்பதை நீங்கள் பேசுவதை நான் கேட்கக்கூடிய நிலையை இந்த ஆண்டே நான் செய்வேன். எனக்கு ஒரு வாரம் தான் பொறுப்புக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்க ஊர்ல நிகழ்த்தி இருக்கிறேன். ஏன்னா இந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நமக்கான பணம் ஊர்ல இருந்து செலவழிக்கிறதுக்கு நான் கையில இருந்து போடுறது அவசியம் கிடையாது. ஊர்ல பணம் இருக்கு, திட்டமும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருந்தால் போதும் இந்த சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதற்கு முன் உதாரணமாக ஓடைக்குடா கிராமத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே இன்னும் சில மாதங்களிலே அங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இந்த 14 கிராமங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்கு நீங்கள் எந்த நேரத்தில் என்னுடைய உதவியை கேட்டாலும் அதை செய்வதற்கு கட்சியை கடந்து நம்மை சாதிக்காரன் எல்லா கட்சியிலும் இருக்கிற இன்னைக்கு ராமேஸ்வரம் தீவுக்குள்ள அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடந்தா ஒரே ஒரு கடையை நான் மட்டும்தான் அங்க நிற்பேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, எனக்கு பின்னால் ஒரு 5 பேர் 10 பேர் எந்த கட்சியை சேர்ந்தவனால இருக்கலாம். அதிமுக பொறுப்புல, திமுக பொறுப்புல, பிஜேபி பொறுப்புல, காங்கிரஸ் பொறுப்புல, கம்யூனிஸ்ட் பொறுப்புல, எந்த கட்சியினாலும் இரு. ஆனால் ஒரு 10 பேர் கடையன் எனக்கு பின்னால் இந்த பொறுப்புல இருக்கிறவங்க படிச்சு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் ஆனந்துக்கு தெரியும், நான் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே 1000 பேரை ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே இணைத்திருக்கிறேன். 900 பேர் கடையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தான் ஒன்றிய பொறுப்பு, அவர்களுக்கு தான் நகர் பொறுப்புகளை கொடுத்து நான் பொறுப்புகளை வழங்கக்கூடிய இடத்தில் என்னுடைய சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அது அரசியல் அதிகாரத்தை என்னுடைய சமுதாயம் பெற வேண்டும் என்கின்ற முன் உதாரணத்தை என்னுடைய பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றேன். அதே போல நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களுடைய கட்சியிலே அதிகாரத்தை பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடையும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி மிக தெளிவாக ஒரு சில விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த அவருடைய சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போனா கூட நம்ம சமுதாயம் எங்கேயோ போறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா நீங்க இந்த இருக்கை பத்திலாம் அந்த மேடையில இந்த பேச்சில் இருக்கவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே அதை நம்ம செயல்படுத்த முடியும். பிறகு நம்மளுக்கு பின்னால் நம்ம எத்தனையோ மக்கள் நம்மளுக்கு பண உதவிகள் எல்லாமே செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா செய்யறதுக்கு முன் வரணும். முன் வந்தா மட்டுமே இதை செய்யலாம்னு நான் நினைக்கிறோம். ஆனா எல்லாருமே எல்லா மக்களுக்குமே நம்ம சமுதாயத்தை பத்தி ஆர்வங்கள் நிறைய இருக்கு. ஆனா அவங்க மனசுகள் மட்டுமே இருக்கு.
வெளிப்படையா அதை கொண்டு வராங்கல்ல, அதை ஏன் அப்படி கொண்டு வராங்கல்லன்னு எங்களுக்கு அதை பத்தி தான் நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது எதனால வர்றாங்கல்ல, அது எப்படி அவங்களை வர வைக்கிறதுன்னு தான் இப்போ எங்களுக்கு ஒரு குழப்பங்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்துக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், சிவகுமார் தம்பி பேசுறதுக்கு மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை ஃபாலோ பண்ணி நம்ம மணந்தோம்னா நம்ம சமுதாயம் வளர்றதுக்கு மிக நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இந்த வாய்ப்பு விழா நம்ம பகுதியில் நம்ம சமுதாய சார்பாக நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாளர்கள் விரிவுரையாளர் வந்து எல்லாம் நிறைய கருத்துலாம் சொன்னாங்க. இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அனைத்து கிராம தலைவர்கள், அதாவது நம்ம திருப்பாலக்குடி கிராம தலைவர் குடும்பத்தோட இருந்திருக்காங்க, அவங்களுக்கு மிக நன்றி. அதே மாதிரி நம்ம மோர்பனை கிராம தலைவர் அவங்க குடும்பத்தோட, அவங்க முள்ளிமலை கிராமம் அவங்க கிராமத்தார்களுக்கும் நன்றி. கண்கொள்ளாப்பட்டினம் அவங்க கிராம மக்களுக்கும் சமுதாயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் புதுப்பட்டத்தை சார்ந்த ஆசிரியரை சார்ந்த கிராமத்தினருக்கும் அவரது மக்களுக்கும் சமுதாயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தூர்நாதப்பட்டினம் கிராமத்தார்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் சமுதாயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சித்திரை சிற்பி சிங்காரவேல நகர் கிராமத்தார்களுக்கும் அவர்களுக்கு மக்களுக்கும் எங்களது சமுதாயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சமுதாயத்தின் சார்பில் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது சமுதாயத்தில் அதாவது நமக்கு வந்து பட்டக்கட்டியின் பேர் வந்து ஏற்கனவே இருக்கு. இதை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அந்த 76க்கு முன்னால சொசைட்டி ஆரம்பிச்சவங்க, சொசைட்டி சங்கத்துல இருக்க பேர் எல்லாருக்கும் பேர் வந்து பட்டக்கட்டியாக தான் இருக்கு. அதை தயவு செய்து இந்த சொசைட்டில வரவங்க அந்த பிரவேச புக் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்லம் பட்டக்கட்டி, துரைசிங்கம் பட்டக்கட்டி, துரைராஜ் பட்டக்கட்டி அப்படிதான் வந்திருக்கு. அதனால எல்லாரும் எங்களுக்கு சொசைட்டி தேர்தல் வரும், ஊர்ல உள்ளவங்க தான் கண்டிப்பா அந்த தலைவரை வருவீங்க. அதனால அந்த புக்கை எடுத்து யார் யார் வச்ச கோரிக்கையை வந்து நம்ம வந்து பட்டக்கட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அது அந்த ஒற்றை தீர்மானத்துக்காக தான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். மீனவர்களா நம்ம மேலும் இந்த கூட்டத்திற்கு கருத்துரை வழங்கிய திருமதி ஜெரால்டு மேரி அவர்களுக்கும், திரு துரைபாலன் அவர்களுக்கும், திரு பிரின்சோ ரைமண்ட் அவர்களுக்கும், திரு வேலாயுதம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை வழங்கிய திரு ராஜதுரை அவர்கள் வழியாக அனைத்து நிர்வாகிகளும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.